ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிஹ தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இப்பொழுது தொடர்கின்றேன் பாகம் 33 தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அர்த்தம், பதம் பதம் அர்த்தம், பதஸ்ய மொழிபெயர்ப்பு. ந பயம் क्वचित् ஆப்னோதி வீரியம் தேஜஸ்ய விந்ததி பவத்யரோகோ த்யுதிமான் பலரூப குணான்விதः. என்ன அர்த்தம் பார்க்கலாம். ந பயம், பயமே இல்லை. ந பயம் கொச்சித், கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம். ந பயம் கொச்சித் ஆப்னோதி, ஆப்னோதிங்கிறது கிடைத்தல், ஒப்டெய்னிங், கிடைத்தல். வராது, கிடைக்காது. ந ஆப்னோதி, என்ன பயம், கொஞ்சம் கூட பயம், அதுதான் கொஞ்சம் கூட பயம் கிடைக்காது. ந பயம் கொச்சித் ஆப்னோதி. அப்புறம் என்ன, வீரியம், வீரம், தேஜஸ், தெரியும் தமிழ் வார்த்தை தான். தேஜஸ்னா ஒளி, ஒளிமயம். ச அண்ட் பிறகு தேஜஸ்சன் ஒரு தேஜக ச. விந்ததி கிடைத்தல். எப்படி 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 இருக்குன்னாக்கா, பவத்ய ரோக, பவத்யா ரோ, அது பவதி சப்தம். அது பவதி, பவத்யௌ, பவத்யஹ, பவதீம், பவத்யௌ, பவதீஹி, பவத்யா, பவதீப்யாம், பவதீபிஹி, அப்படி வரும். ஆளோடு உடன், பவத்யா, அந்த மூன்றாம் வேற்றுமையில் இந்த பவத்யா, உங்களுடைய, ஆளோடு, உங்களுடன் அப்படின்னு அர்த்தம். ரோகங்கிறது வியாதி. பவத்யு ரோகோ, அது பார்க்கலாம், அதுவும் வராது. ந தான், அந்த மேல் வார்த்தையை எடுத்து போட்டுக்கலாம். ந வராது. தியுதிமான், நீங்க தியுதிமானா இருப்பள், ஒளிமயமாக இருப்பள். தியுதிங்கிறது மின்னல், வெளிச்சம், வானத்தில் வெளிச்சம். தியுதிமான். பல ரூபம், ரூபம் உங்களுடைய பலமான, உங்களுடைய ரூபமே பலமா தெரியும். நீங்க ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்சன் சொல்ற மாதிரி, நல்ல சக்தி வாய்ந்த மனிதன். உங்க ரூபமே பார்த்தா தெரியும். பல ரூப குணா, நல்ல குணம். பலரூப குணான்விதக, எல்லாமே அன்விதகங்கிறது கிடைத்தல் அர்த்தம். பலரூப குணான் அன்விதக, பலரூப குணான்விதகன்னு சேர்ப்பதில் வரும். அதுதான் இந்த வரியுடைய அர்த்தம். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத், பத்தோ முச்சேத் பந்தனாத், பயான் முச்சேத் பீதஸ்ய முச்சேதாபன்ன ஆபதः. ரோகத்துடைய கர்த்தம் ஆழம், கொடும் வியாதி, அதுக்கு பேர் ரோகார்த்தக. கர்த்தக, ரோகாக, கர்த்தக, ரோகாயாக, கர்த்தக. டெப்த், இந்த ஆழம், அந்த ரோகத்துனா அவ்வளோ பெரிய வியாதி. ரோகார்த்தோ முச்சதே மோக்ஷம். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத், ஃப்ரம் த ரோகா, ரோகத்தில் இருந்து. அதாவது ரோகாத், ராமாத்னு சொல்ற மாதிரி, பஞ்சமி, ஃப்ரம், தேன். ரோகார்த்தோ முச்சிதே ரோகாத். இப்போ ராமசப்தம் எடுத்துங்கன்னா, ராமஹ ராமோ ராமஹ, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம், ராமைஹி ராமாய ராமாபியாம், ராமேபியஹ ராமாத் ராமாபியம். ராமாத், ரோகாத், பஞ்சமி, ஃப்ரம், அதிலிருந்து, அதை விடன்னு அர்த்தம். ரெண்டுத்திலையும் எடுத்துக்கலாம். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத், ரோகத்திலிருந்து, ஆழ்ந்த ரோகத்தை விமோச்சனம். ஆழ்ந்த ரோகத்திலிருந்து, ரோகாத்திலிருந்து, ஆழ்ந்த ரோகத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் தான். உங்களுக்கு வரவே வராது, ரோகமே வியாதியே வராது. ரோகாத்து முச்சதே ரோகாத், பத்தோ முச்சேத பந்தனாத். பந்தனங்கிறது நம்மளுடைய குடும்ப உறவுகள்லாம் வச்சுங்களேன். இந்த உலகத்தினுடைய நமக்கு இருக்கப்படும் ஆசைகள், அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லுவான், விருப்பங்கள், அப்படியே இந்த பந்தனம் பண்ணிட்டு அப்படியே குடும்பம் அப்படின்னு எல்லாம் ஆசைகள்லாம் இருக்கும். பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு இருக்கும், நல்ல படிப்பு வரணும்னு இருக்கும். இந்த உலக வாழ்க்கையின், உலக செயல்பாடுகளின் ஒட்டுதல், அதுலேருந்தே விமோச்சனம் கிடைக்கும். சித்தப்பிரக்கினா ஆயிடலாம். அது இருந்தால் தான் எல்லாருக்கும் கஷ்டம். துக்கம் இருந்தால் சுகம் இருக்கும், சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும், பணம் இருந்தால் ஏழ்மை இருக்கும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டுத்தையும் அவள் சொல்லுவாவா. ஒன்று மட்டும் இருந்தால் இன்னொருத்தருடைய அர்த்தம் புரியாது. பணக்காரனை பார்த்து தான் எளியவன் அப்படின்னு, எளியவன், பணம் இல்லாதவன், நிர்தனிக்க அப்படிம்பாங்க. அதை வச்சு தான் இதை சொல்ல முடியும்.
ஸோ ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் எல்லாமே விமோச்சனம். முச்சதே அந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து ஒட்டுதல் இருந்து பத்தோ அட்டாச்மெண்ட் ஒட்டுதல் முச்சேத பந்தனா அந்த பந்தத்திலிருந்து மோக்ஷம் முச்சியத்தைங்கிறது விமுச்சியத்தை அப்படிம்பாங்க. சம்ஸ்கிருதத்தில் ஆத்மநேபதி ரூபம் வரும் மோக்ஷத்துக்கு. லிபரேஷன் விடுதலை. முச்சியத்தை பந்தனாத் பயான் முச்சேது பீதஸ்து பயான் பயங்களிலிருந்து விமோச்சனம். பீதஸ்து பீதஹ அஸ்து பீதங்கிறது பயம். பீதம் தமிழ் வார்த்தை தான், தமிழ்லையும் சொல்லுவாங்க. பயான் முச்சேத பீதஸ்து அஸ்து து அண்ட் து இந்த அண்ட் ஆர் எல்லாமே இப்போ சொல்லிக்கலாம். து தனியாக பிரிக்கணும். பீதஹ பிளஸ் து பீதஸ்து முச்சேதாப்பன்ன ஆபத்தக முச்சேத ஆபத்து பிளஸ்ன ஆப்பன்னான்னு வரும். ஜகத்து பிளஸ் நாதன் ஜெகநாதன் வர மாதிரி. ஆபத்திலிருந்து ந ஆபத்தக ஆனால் ஆபத்தகன்னு இருக்க மாட்டாள். ஒரு ஆபத்துனா என்ன நமக்கு தமிழ் வார்த்தை தான் ஆபத்து, அதுதான் தமிழ் வார்த்தை. குரூரமான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துக்ககரமான நிகழ்ச்சிகள் ஆபத்தான நிகழ்ச்சிகள் எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆபத்திலிருந்து விடுதலை விமோச்சனம் தான். முச்சேத்து ஆபத்து ந ஆபத்தக முச்சே தாப்பம் கூட சொல்லுவா. ந ஹீட் ஆஃப் த அதோடைய சூடு எது அந்த பயத்தினுடைய சூடு ரோகங்களுடைய சூடு அந்த பயத்தினுடைய சூடும் இருக்கும். பட் முச்சேத்து ஆபத்து அந்த டேஞ்சர் அவுட் ஆஃப் ஃபியர் பயத்தினால் வரும் ஆபத்துகளிலிருந்தும் உங்களுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறார். அடுத்த வசனம் துர்காண்யதி தரத் யாசுஹு புருஷஹ புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சஹஸ்ரேண நித்யம் பக்தி சமன்விதஹ. துர்காண்யதி துர்கான்னா துர்கான்லாம் ராமான்னு சொல்லலாம் பகுவச்சத்தில். துர்காங்கிறது ஆக்சுவலி கோட்டை, நுழைய முடியாத கோட்டை. அவ்வளவு கடும் உங்களுக்கு அதை நுழைஞ்சு அதை உடைத்து கொண்டு நுழைய முடியாது அவ்வளவு இரும்ப என்ன அது மாதிரி பயங்கள் நிறைய இருக்கும். கோட்டைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கோட்டை கட்டுறோம் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த துர்கா என்னெல்லாம் நான் சொல்றேன். துர்கான் யதி தரத்யாசுஹு யதிங்கிறது அவர் தான் காப்பாற்றப்பட்டவர். துர்கான் யதி தரத்திங்கிறது நீந்துதல்னா அதை கடந்து செல்பவர். ஆசுஹு சீக்கிரமாக ஆசுஹு அது பிரிக்கணும். யதி நம்முடைய வழிகாட்டி. எதுக்கு? அதை நாம் நீந்தி கொண்டு செல்வதற்கு, அதாவது அதனை கடந்து செல்வதற்கு இல்லையா. தரத்திங்கிறது சாதாரணமா ஸ்விம்மிங் நீந்துதல் அர்த்தம். பட் இந்த அர்த்தத்தில் அது தரதி யாசுஹு அவர்தான் புருஷ உத்தமம் புருஷோத்தமம்னு வரும். ஆ பிளஸ் ஓ ஆயிடும் சந்தி சேர்க்கரிச்ச. புருஷக அவர்தான் மகாபுருஷ விஷ்ணு. அந்த புருஷத்தோட உத்தமன் புருஷஸ்ய உத்தமம் அவர் எல்லாமே உத்தமம் தான் அவர். எப்படின்னா ஸ்துவன் நாம சஹஸ்ரேன ஸ்துவன் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் சத்ரு பிரத்யான்னு சொல்லுவா. சத்ரு ஷானச் பிரத்யெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சம்ஸ்கிருதத்தில். பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லிட்டே இருந்தோம்னா என்னத சஹஸ்ரேன ஸ்துவன் நாம சஹஸ்ரேன நாமம் பேரு சஹஸ்ரம் 1000 அதுவும் திருத்தியா விபக்தி தான். மூன்றாவது உருவு தான். ஆள் ஓடு உடன் அது உடன் நம்ம சஹஸ்ரத்தோடு அவர் பேரை நம்ம சொல்லிக்கொண்டே போவோமே ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்போமே ஆனால் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன நித்தியம் டெய்லி பக்தி சமன்விதக பக்தியோடு கூடி நாம் சொன்னோம்க்கா நமக்கு எல்லா கஷ்டங்களை துர்கான்யதி தரத்தி ஆசுஹு அப்படின்னு வந்துடும். அவருடைய சஹஸ்ர நாமங்களை ஸ்துவன் நாம சஹஸ்ரம் சஹஸ்ரேன அந்த சஹஸ்ரத்தினால் சரஸ்துனோடு உடன் 1000 உடன் எந்த நாமங்களை 1000 நாமங்களுடன் அப்படி வரும். ஸ்துவன் சொல்லிக்கொண்டே சுதித்துக் கொண்டே இருப்போமே ஆனால் அப்படின்னு வரும். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன நித்தியம் தமிழ் வார்த்தை தான். பக்தியோடு டெய்லி சமன்வித்தக எல்லாமே உங்களுக்கு பக்தி சமன்விதத்தோட நீங்க ஸ்துவன் நாம சஹஸ்ரம் சொல்லி கொண்டோம்னா துர்கான்யதி தரத்யாசுஹு அந்த புருஷனால உத்தம புருஷனால எல்லா உடைக்க முடியாத கோட்டைகளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் அது இந்த மேல்வரியில பார்த்தோம்னா பயம் கொச்சி தாப் நோதி இதெல்லாம் அது உடைச்சு கொண்டு போகலாம். அதாவது கஷ்டங்கள் நம்மை எந்த கோட்டை மாதிரி இருக்கின்ற கஷ்டங்கள் கூட நாம் கடந்து செல்ல அவர் உதவுவார். இதுதான் அதோடைய மொத்த அர்த்தம். பதப்பிரிவிலும் பண்ணிட்டேன். இத்துடன் இந்த 32வது
33வது பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் தொடர்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கலாம் இந்த மொழிபெயர்ப்பை. அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.